வணக்கம் moneyshopdevelopers.com வெப்சைட்டுக்காக நான் மணிகண்டன். இந்த வீடியோவில் csap.net ஓட இன்ட்ரடக்ஷன் பார்க்க போகிறோம். விசுவல் ஸ்டுடியோவில் ஃபைலில் நியூவில் ப்ராஜெக்டில் விசுவல் சி ஷாப்புக்குள்ள நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது கன்சோல் அப்ளிகேஷனில் C# intro அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன், ஃபைல் நேமு. ஸோ இது ப்ராக்டிஸுங்கிற ஃபோல்டர். ஸோ அது டெஸ்க்டாப்பில் இருக்குது, அதில் வந்து இது சேவ் ஆகும். ஜஸ்ட் ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தோன்னா டிஃபால்ட்டாக சில கண்டென்ட் உங்களுக்கு லோடாகி வருது. ஸோ அந்த டிஃபால்ட் கண்டென்ட்டில் சில கண்டென்ட் நான் டெலிட் பண்ணிக்கிறேன். யூஸிங் சிஸ்டம் இருக்கட்டும். ஸோ கீழே இருக்க நேம் ஸ்பேஸ் என்ன டெலிட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ கிளாஸ் ப்ரோக்ராம் அப்படின்ட்டுருக்கு. அதுக்குள்ளே ஒரு மெத்தட் ஆர் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸ்ட்ரிங் டாட் ஆர்குமெண்ட்ஸ், அந்த ஆர்குமெண்ட்டை நான் டெலிட் பண்ணிக்கிறேன். மொத்தமே ஒரு 3 கான்செப்ட் சொல்லிடலாம். ஸோ இது நேம் ஸ்பேஸ், சிஸ்டம்ங்கிற நேம் ஸ்பேஸ், ப்ரோக்ராம்ங்கிற ஒரு கிளாஸு, மெயின்கிற ஒரு மெத்தட். ஸோ இந்த மெயின்கிற மெத்தடுக்குள்ளே நான் வந்து MSD அப்படின்ற ஒரு கண்டென்ட் பிரிண்ட் பண்ணணுன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணுறேன், கன்சோல் டாட் ரைட் லைன், அதுக்குள்ளே MSD அப்படின்னு சொல்லி டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்தோன்னா இது ஒரு ப்ரோக்ராம். இப்போ ஸோ சேவ் பண்ணுறேன், கண்ட்ரோல் F5. ஸோ MSD அப்படின்றது உங்களுக்கு பிரிண்ட் ஆகி வருது. ஓகே, இதில் கன்சோல் அப்படின்றது ஒரு கிளாஸு. ஸோ இதில் கன்சோல் மேலே மவுஸை ஓவர் பண்ணும்போது நமக்கு என்ன காமிக்குது, சிஸ்டம் டாட் கன்சோல் அப்படின்ட்டுருக்கு. ஒருவேளை அந்த யூஸிங் சிஸ்டம் அப்படின்றது இல்லை அப்படின்னு சொன்னால், ஸோ இப்போ நம்ம அங்கே டெலிட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இங்கே கன்சோலில் எரர் வருது. ஸோ அது எப்படி எழுதலாம் அப்படின்னா, சிஸ்டம் டாட் கன்சோல். ஸோ அங்கே யூஸிங் இருந்ததுனால முன்னாடி எரர் வரல. இப்போ சிஸ்டம் டாட் கன்சோல் அப்படின்னு சொல்லி இப்படி சேஞ்ச் பண்ணியும் நாம் எழுதிக்கலாம். பட் யூஸிங் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ நான் அதை வந்து 2-3 சென்டென்ஸாக நான் வந்து பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் MSD, செகண்ட் வந்து MSD1, தேர்ட் வந்து MSD2 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். நான் கண்ட்ரோல் F5 கொடுக்கும்போது MSD1, MSD2 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த சிஸ்டம் திருப்பி வரதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், யூஸிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிஃபோராக கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் வெறும் கன்சோல் டாட் ரைட் லைன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாவே எனக்கு எனஃப். ஓகே, ஸோ இப்போ வந்து எந்த ஒரு ப்ரோக்ராமும் என்ட்ராகும்போது மெயின்குள்ளே தான் என்ட்ராகும். ஸோ நான் ஒரு வேளை நான் வந்து இன்னொரு மெத்தட் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் இதில் MSDன்னு இருக்குது. ஃபஸ்ட்டு மெயினில் வந்து MSDன்னு இருக்குது, செகண்டில் வந்து நான் MSD1ன்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னு வச்சுக்கிட்டா. ஸோ இப்போ நான் வந்துட்டு இதில் MSD1 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நமக்கு வந்து எது வந்து ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகும், இல்லை வந்து இது வந்து மேலே இருந்தாலும் எது வந்து MSD1 வருமா இல்லை MSD வருமா அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் நமக்கு வந்து மெயின் தான் ஃபஸ்ட்டு ரன் ஆகும். ஸோ பார்க்கலாம். ஸோ MSD அப்படின்றது மட்டும்தான் ரன் ஆகுது. ஸோ MSD1 வந்து ரன் ஆகாது. ஸோ இப்போ ஒரு ப்ரோக்ராமில் இது ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, இது எண்டு பாயிண்ட்டு, இதுக்குள்ளே என்ன இருக்கோ அது மட்டும்தான் ரன் ஆகும். அதாவது மெயினோட ஓப்பன் பிரேஸில் ஸ்டார்ட் ஆகும், மெயினோட க்ளோஸ் பிரேஸில் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிரும். இப்போ இதே MSD1 அப்படின்னு சொல்லி அந்த ஃபங்க்ஷனை இங்கே கால் பண்ணனா, ஸோ இங்கே ஸ்டாட்டிக் வாய்டு MSD1 அப்படின்ட்டு இருக்கு, அந்த ஃபங்க்ஷன் இங்கே கால் பண்ணனா, ஸோ நமக்கு இந்த MSD1ங்கிறது பிரிண்ட் ஆகுது. ஸோ இதிலேருந்து பார்த்தா நமக்கு இது ஓப்பன்லேருந்து இது க்ளோஸு, இந்த க்ளோஸ்க்குள்ளே எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் இல்லை வேறு கான்செப்டாக இருந்தாலும் இதுக்குள்ளே தான் நாம் கால் பண்ணி ப்ரோக்ராமை கம்ப்ளீட் பண்ணிக்கணும். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். வேறு ஏதாவது நோட்ஸ் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா moneyshopdevelopers.com வெப்சைட் பாருங்கள். இனிமேல் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி.